வணக்கம், ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. இது 2 கிலோ அரிசிக்கு ஜீரக சம்பாவில் 2 கிலோ சிக்கன் போட்டு பண்ணுறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பெஷல் என்னென்னா ஆட்டுக்கொழுப்பு சேர்த்து பண்ணுறேன். ஆட்டுக்கொழுப்பு ப்ளஸ் நான் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப இன்னும் அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு செக்கு போட்ட நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். 400 ml. நல்லா எண்ணெயை காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 5 கிராம், 100 கிராம் ஆட்டு கொழுப்பு எண்ணெயில் நல்லா சூடு பண்ணணும். எண்ணெயில் நல்லா எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் பிரியாணி. நல்லா எண்ணெயில் கரைய 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 வாசனை அருமையாக இருக்கும். நீளமாக நறுக்கின வெங்காயம் 800 கிராம், 1 கிலோவுக்கு 400 கிராம், 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம். பச்சை மிளகாய் வந்து 10 எடுத்துக்கணும். நம்ம 1 கிலோவுக்கு வந்து 5 பச்சை மிளகாய். நம்ம இப்போ எடுத்துக்கிறது 10 பச்சை மிளகாய், 2 கிலோ சிக்கன், 2 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயத்தை வதக்கும் போது கருகக்கூடாது. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு 200 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்க்கணும். இப்போ நம்ம மசாலா என்னென்னா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரா பவுட்ரு, 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. மசாலா கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சும்மா ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா வதக்கிட்டு மசாலா நல்லா வதக்கின பிறகு 500 கிராம் நாட்டு தக்காளி சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு 250 கிராம் தக்காளி. நம்ம சேர்த்துக்கிறது 500 கிராம் தக்காளி நல்லா சேர்த்துக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். மினிமம் 10 to 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும்போது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல்லுப்பு ருசியாக இருக்கும். 2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். நல்லா வதக்கின பிறகு 50 கிராம் கொத்தமல்லி, 50 கிராம் புதினா சேர்த்துக்கிட்டு நல்லா பொறுமையாக நல்லா வதக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷம் வதக்கின பிறகு 400 ml தயிர் சேர்த்துக்கணும். ரொம்ப புளிச்ச தயிர் இருக்கக்கூடாது, நார்மல் தயிராக இருக்கணும். ரொம்ப புளிச்சு நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும், 3 லிட்டரு 600 ml சேர்த்துக்கணும். முடிஞ்சால் நீங்கள் மட்டனை வேக வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேவை தண்ணி தான் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கொதித்த பிறகு 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டு இந்த ஜீரக சம்பா வேக வைக்கும் போது மூடியை போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஈவனாக நல்லா வேகாது. பொறுமையாக நல்லா குக் பண்ணணும். ரொம்ப வயராகக்கூடாது. ஜீரக சம்பா கொஞ்சம் விட்டால் அடிப்பிடிக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் தம்மில் வைக்க போகிறேன். அப்போ தான் பிரியாணி நல்லா குக் ஆகும். பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, வாழை இலையை எடுத்து மேலே மூடுறேன். ஏன்னா ஆவி வந்து திருப்பி அடிக்கும்போது சீக்கிரம் குக் ஆகும், ரைஸும் ஈவனாக குக் ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வாழை இலையை போட்டு தம்மில் போட்டு மினிமம் 20 to 25 நிமிஷம் போடணும். மேலே நீங்கள் வேணுமா கறியோட போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆச்சு. இந்த பிரியாணி சூப்பராக அருமையாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.